நம்ம ஒரு காரியத்துக்காக பிரார்த்தனை செய்ய போறோம். இந்த பிரேயர் நான் மீண்டும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேயர். This prayer is very important. இது நிறைய பேருடைய லைஃபை மாற்ற போகுது. பிகாஸ் இது ரிஸ்டோரேஷனுக்கான ஜெபம். சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். அப்ப NLT என்ன சொல்லுது பாருங்க. You will restore me to even greater honor and comfort me once again. That means you will restore me to even. That means என்னது? Great honor. முதல்ல நல்லா கவனிங்க. God once வரும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. God once வரும்போது மறுசீரமைப்பு செய்யும் போது அந்த மறுசீரமைப்புக்கான அடையாளம் என்னன்னா honor. மறுசீரமைப்புக்கான அடையாளம் Identity of restoration is honor. அதாவது கடவுள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள். Yes, God is going to honor you. That's the thing. இந்த மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் அடையாளம். This honoring things are called identity. இப்போ நான் பிரார்த்தனை செய்ய போறோம். Now we are going to do a prayer. இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்ய போறோம். Now we are going to do a prayer. இந்த அடையாளம் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். Let this identity come into your life. ஈவன் இந்த அடையாளம் உங்களுடைய பொருளாதாரத்திலே வர வேண்டும். Let this identity come into your economy. ஈவன் இந்த அடையாளம் உங்கள் குடும்பத்திலே தோன்ற வேண்டும். Let this identity come into your family. இந்த அடையாளம் உங்களுடைய நிதி நிலைமையிலே உண்டாக வேண்டும். Let this identity come into financial. இந்த அடையாளம் உங்கள் வேலை ஸ்தலத்திலே உண்டாக வேண்டும். Let this identity come into your workplace. எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, whatever you have lost, எந்த கணங்கள் எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, whatever the honor you have lost, இப்பொழுதே right now, எல்லாம் வல்ல இறைவன் Almighty God மீண்டும் ஒரு முறையுமாய் again உங்கள் கணத்தை கொண்டு வருவாராக. Once again he will bring your honor to you. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Do you know one thing? எப்பெல்லாம் ராஜாக்கள் அவங்களுடைய கணத்தை இழக்கிறார்களோ, whenever the kings used to lose their honor, அப்பெல்லாம் அவங்க தீர்க்கதரிசியை கூப்பிடுவாங்க. they used to call the prophet to restore the honor. to restore the honor. அப்ப அவங்க கூப்பிடுறது யாரை? To whom they are calling? They are calling the prophets. பண்ணிப்பாங்க. ஏன் அனாயிண்ட் பண்றாங்க தெரியுமா? ரிஸ்டோர் பண்றதுக்கு. To be restored. அந்த போன மகிமை மீண்டும் வரணும். The honor which they have lost, it should come back to them. இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன். The prophet is praying for you. நீங்கள் எந்த கணத்தை எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, whichever the honor you have lost, ஈவன் உங்க குடும்பத்துல, in your family, உங்க பொருளாதாரத்துல, in your economy, உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய பிசினஸ் place, எதுவா இருந்தாலும், whatever it may be, ஜஸ்ட் கைகளை மேல வைத்து சொல்லுங்க, இறைவனே, just raise your hand and say, Almighty God, இழந்த கணங்கள், the honor which I lost, நீர் என்னை ஹானர் பண்ணீங்க, you have honored me, நீர் என்னை கனம் பண்ணீங்க, you have honored me, நான் அதை இழந்து விட்டேன், I lost it. ஒரு விசை, once more, ஒரு விசை, once more, மீண்டும் என் கணத்தை என் பக்கம் திருப்புவீரா? please turn my honor to me, மீண்டும் என் கணத்தை என் பக்கம் திருப்புவீரா? please turn my honor unto me. இப்பொழுதே திருப்போம். right now turn it என் out. கணமும், my honor, என் நிலைமையும், my situation, மீண்டும் என்னிடத்தில் திரும்பட்டும். please turn it back to me. in Jesus name. Yes. இந்த காற்று உங்கள் கணத்தை மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வரட்டும். Yes. it is done. Yes, it is done. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். I receive my honor. I receive my honor.